வருடமும் இல்லை கருமம். வணக்கம் இந்தியன். யாரா இந்த கூர்க்கா லைவ்லாம் வாராரு? கூர்க்காவா? யோ, நான் இந்தியன் தாத்தாயா. காவிகளை ட்ரெஸ் போட்டுன்னு கூர்க்காவா மாட்டிட்டீங்களேயா? சரி தாத்தா, என்ன இந்த பக்கம்? நாட்டை அழிச்சுக்கிட்டு இருக்க முக்கியமான பிரச்சனைய பத்தி நான் பேச போறேன். ஐயோ, மறுபடியும் லஞ்சம் ஊழல் பத்தியா பேச போறீங்க? இல்ல, ஏற்கனவே இத பத்தி எல்லாம் பேசி வாங்கின அடியெல்லாம் பத்தாதா? அது தாத்தா, நீங்க தான் தாத்தா வராரு கதற விட போறாருன்னு எங்களை கதற விட்டீங்க. அது சரி, இப்ப எதை பேச வந்திருக்கீங்க? அநியாயங்கள், அக்கிரமங்கள் நடக்குது இந்த நாட்டுல. அதுதான் தாராளமா நடக்குதே. முழுசா கேட்காம பேசாதீங்க தம்பி. நான் சாப்பாடுல நடக்கிற அக்கிரமங்களை சொன்னேன். இல்ல, புரியல. சோடாவை டீல ஊத்தி அடிக்கிறானுங்க, சோத்துல ஐஸ்கிரீம குழைச்சி திங்கிறானுங்க, தோசையில சாக்லேட்டை போட்டு அடிக்கிறானுங்க, பழத்துல பஜ்ஜி சுட்டு திங்கிறானுங்க. இன்னும் நிறைய நிறைய நிறைய. ஏற்கனவே நம்ம ஊர் ஹோட்டல்ல நல்ல சாப்பாடை செய்ய சொன்னாலே மட்டமான எண்ணெயில அதிகமா மசாலாவை போட்டு செஞ்சு நம்ம வயிற மோட்டர் மாதிரி சத்தம் போட வச்சிடறானுங்க. இல்லைன்னா காய்கறி போட்டு செய்ய வேண்டிய சாப்பாட்டுல பல்லி, தவளை, பூரா, எலியெல்லாம் போட்டு செய்யறானுங்க. இதுல இந்த மாதிரி தப்பு தப்பா கனெக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்தா கக்கூசலையே கொடுத்தனும் நடத்தணும் தம்பி. அட விடுங்க தாத்தா, விவ்ஸ்காக லைக்ஸ்காக பண்ணிட்டு போறாங்க. நீங்க எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? எதுக்கு பேரு தம்பி ஃபன்னு? இதுக்கு பேரு ஃபன்னா? வாழ்க்கையில ஏற்கனவே 1000 கஷ்டம் இருக்கிறப்போ நம்ம எல்லாருக்கும் ஆறுதலா இருக்கிற ஒரே விஷயம் இந்த சோறு தான். ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குன்னு டீ அடிக்கிறதுல இருந்து பிரியாணி சாப்பிடுறது வரைக்கும் நம்ம ரிலீஃப் ஆகுறப்போ இந்த மாதிரி கன்றாவியெல்லாம் பண்ணி ஏண்டா எங்க உயிரை எடுக்கிறீங்க? என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா? இவனுங்க மாதிரி ஆளுங்கனால சாப்பாடு கலப்படம் பண்றவனுங்கெல்லாம் அரே இது என்ன நம்மளை விட மோசமா பண்ணுதோ, நம்ம வேலையை விட்டே போறான் அப்படின்னு ஓடி போயிடுறானுங்க. அட விடுங்க தாத்தா, ஒரு கெட்டதுலயும் ஒரு நல்லது நடந்து இருக்குல்ல. இதுக்கு பேரு தான் நல்லதா? தோ இந்த கன்றாவிய முதல்ல பாருங்க. ஒரு தோசைன்னா நெய் போடலாம், மசாலாவை போடலாம், வெங்காயத்தை கூட போடலாம். இவனுங்க என்னடா ஐஸ்கிரீம் எல்லாம் போடுறானுங்க. மனுஷன் தின்பானாடா இத? அவன் கிடக்குறான். இது நல்லா இருக்கு. சரி, இவனை கூட விட்டுறலாம். ஆனா இங்க இன்னொரு படி மேலேயே போய் சோத்துல ஐஸ குழைச்சி அடிக்கிறான். எப்படா அந்த காம்பினேஷன் செட் ஆகும்? இந்த காம்போ எல்லாம் பண்ணா வயிற்றுக்குள்ள வைகை புயலே வருமேடா. முடியல. வருடமும் இல்லை கருமம். இப்ப புரியுதா இதை ஏன்னா முக்கியமான பிரச்சனைன்னு சொன்னேன்னு? இது மாதிரி நான் பார்த்து டிப்ரெஷன்ல தலைவலியே வந்துருச்சுடா. அட போடா, என்னடா வாழ்க்கை, மயிர் வாழ்க்கை, மயிர் மாதிரி. சரி, வந்த தலைவலிக்கு ஜண்டுமா போடலான்னு போய் பார்த்தா இங்க இந்த அம்மா என்னென்ன கர்மத்தை பண்ணதுன்னு கொஞ்சம் பாருங்க. பாவம், இந்த அம்மாக்கு தலைவலி உடம்பு வலி ரெண்டும் ஒன்னா வந்திருக்கும் போல. எதுக்கு தனித்தனியா மாத்திரை தைலம் தடவிக்கிட்டுன்னு தைலத்தையே கரைச்சி குடிச்சிட்டா எல்லா வலியும் கேட்க போகுதுன்னு யோசிச்சு இருப்பாங்க போல. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்க வருடமும் இல்லை கருமம். இந்த மாதிரி முட்டாள்தனத்துக்கெல்லாம் யாரு காரணம்? அலட்சியம், கிறுக்குத்தனம், மென்டல் தனமா ஏதாவது போட்டா வியூஸ் அண்ட் லைக்ஸ் நிறைய வரமுன்னு வேணுண்டே இந்த மாதிரி போற ஒரு கூட்டம். ஆமாதான் தாத்தா, ஆனா இதெல்லாம் யாருமே செஞ்சு பார்க்க போறது இல்லலே. டென்ஷன். ஓ, இந்த மக்கள்லாம் யாரும் பண்ண மாட்டாங்களா? பண்ணுவாங்க. இதே ஊர்ல தான் ஒரு பெரிய நடிகை தப்பான சிகிச்சையை ஃபாலோவர்ஸ்க்கும் சஜஸ்ட் பண்ணாங்க. அப்போ ஒரு சர்டிஃபைட் டாக்டர் தப்புன்னு அவ்வளோ ப்ரூஃப்ஸ் கொடுத்தாரு. ஆனா அந்த தப்பை ஒத்துக்காம இப்போ விக்டிம் கார்ட் பிளே பண்றாங்க அந்த ஆக்ட்ரஸ். இதை நீங்க ஆழமா யோசிக்கணும். என்னாச்சு தாத்தா? கடனா ரொம்ப சீரியஸா பேசுறீங்க? சாரி, கொஞ்சம் எமோஷனலா பேசிட்டேன். சரி, அடுத்த பைத்தியத்தை பார்ப்போம். நான் எதை வேணாலும் மன்னிச்சிருக்கேன். ஆனா நம்ம ஒரு பெவரேஜஸ்ல சுகர் கண்டென்ட் எவ்வளவு அதிகமா இருக்கு இன்ஜினியரிங் ஃபேக்ட்ஸ் மாதிரி நிறைய சேனல்ஸ்ல சொல்லி இருப்பாங்க. அதையும் மீறி அந்த கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் சாய்ல ஊத்தி அடிக்கிறான் பாருங்க. எத்தனை யங்ஸ்டர்ஸ்க்கு டெய்லி சாப்பாடா இருந்திருக்கு தெரியுமாடா இந்த சாய்? எங்க வீட்டுல
சந்துரு பையன் என் கூட சண்டை போட்டுட்டானா டென்ஷனா இருக்குன்னு டீ கடையில சாய் தாண்டா சாப்பிடுவேன். எங்களையே டீயை வெறுக்க வச்சுட்டீங்களேடா. இருங்க மக்களே, இவனுக்கு ஒரு வர்மத்தை போட்டாதான் சரியா? ஐயோ தாத்தா மறுபடியும் வர்மமா? இவ்வளவு நேரம் போர் அடிக்க வச்சுட்டு ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் கூட வைக்கலனா எப்படி? இவனுக்கு ரத்த கொதிப்பு வர்மத்தை போ. ரத்த கொதிப்பு ஆடியே நாக்கு தள்ளி சாவட்டும். ரத்த கொதிப்பு என் மாமனாருக்கு ரத்த கொதிப்பு. யாருக்கிட்ட? சரி அக்காஸ், இன்னொரு என்னடா அங்க சத்தம்? ஐயோ தாத்தா, நீங்க வர்மம் போட்டவன் ஆடிக்கிட்டே தாரில விழுந்து செத்துதான். ஐயோ ஆல் அவுட்டா? இப்ப இந்த ஆபீசர் வேற வருவானே. இது கருமம் இல்ல வருமோன்னு சொல்லி உயிரெடுப்பானே. வருமும் இல்ல கருமம். விடுங்க பாத்துக்கலாம். பஜ்ஜினா எனக்கு ரொம்ப உசுறு. உங்களுக்கும் பஜ்ஜி பிடிக்கும்னா கமெண்ட்ஸ்ல சொல்லிடுங்க. இப்பவே சொல்லிடுங்க. ஏன்னா அடுத்து வரவனை பார்த்தாலே இனிமே உங்க வாழ்க்கையில பஜ்ஜியே வேணான்னு சொல்லிடுவீங்க. அதனால இப்பவே கமெண்ட்ஸ்ல சொல்லிடுங்க. இதுவா பஜ்ஜினா வாழைக்காயில போடலாம், வெங்காயத்துல போடலாம், அவ்வளோ ஏன் உருளைக்கிழங்குல கூட போடலாம். இவனுங்க என்னடா பஜ்ஜியை பழத்துலலாம் போடுறானுங்க. உங்களுக்கு பஜ்ஜி போட வேற எதுவுமே கிடைக்கலையாடா? இதுல எப்படிடா நல்லா இருக்கும்? வருமும் இல்ல கருமம். ஆமா, இவ்வளவு நேரம் வீடியோ பாத்தியே, சப்ஸ்கிரைப் பண்ணி பாத்தியா? இல்லையே. சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கயா. கஷ்டப்பட்டு இந்தியன் வாய்ஸ் எடுத்து பேசுறேன். சப்ஸ்கிரைப் கூட வாயா அந்த மக்கள் பண்ண மாட்டீங்க. இந்தியன் கமல் வாயிஸ்டா. இதுக்காக இந்தியன் கமலேவா பேச வைக்கிறது? என்ன இருக்கோ அதை வச்சுதான்ப்பா பண்ண முடியும். நீ ரொம்ப பேசுற. இரு, உனக்கு ஒரு வர்மத்தை போடுறேன். உனக்கு போட போற வர்மம் என்னன்னு தெரியுமா? அந்த வர்மம் அந்த பயம் இருக்கட்டும். ஒரு காலத்துல மாசா இருந்தேன்டா. வர்மம் சொல்லி என்னையும் ட்ரோல் மெட்டீரியல் ஆக்கிட்டீங்களேடா. வருமும் இல்ல கருமம். சரி, இது எல்லாத்தையும் கூட விட்டுருங்க. மேகி தின்னும் போது தொட்டுக்க நம்ம சாஸ் யூஸ் பண்ணுவோம். இல்லைன்னா சில பேர் அதுக்கு ஆம்லெட் வச்சு சாப்பிடுவாங்க. ஆனா என்ன கருமண்டா இது? ஐஸ்கிரீமுக்கும் மேகிக்கும் எப்படா அவனுக்கு கனெக்ஷன் கொடுக்க தோணுச்சு? இந்த மாதிரிலாம் யோசிக்கிறதுக்காகவே வேலை வெட்டியெல்லாம் விட்டு யோசிப்பீங்களடா. யாரா இவனுங்க? எங்கிருந்துடா வந்துக்கிறாங்க? எனக்கு ஆத்திரம் அடங்கலிங்க மக்காஸ். இருடா, உனக்கு ஒரு வர்மத்தை போட்டு விடுறேன். என்ன சத்தம்? ஓ, போலீஸ் வந்துச்சா? மக்காஸ், நம்ம அடுத்த வீடியோல இன்னொரு கெட்டப்ல சந்திப்போம். அநேகமா இந்தியன் 3 கெட்டப்லடா மறுபடியும் மீட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். அதுக்கு வேற தனியா மிமிக்ரியில மெனக்கிடணுமாடா? ஆமா, இப்ப மட்டும் எமிக்ரில மேஞ்சி தள்ளித்தீங்களோ? ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? சரி மக்கா, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு போங்க. எவனாவது சப்ஸ்கிரைப் பண்ணாம லைக் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு போனீங்கன்னா உனக்கு சப்ஸ்கிரைப் வரணும் போட்டு விடுவேன். எங்கடா அந்த யூனிசைக்கிள்? கடைசியில சர்க்கஸ் ஜோக்கர் மாதிரி என்ன யூனிசைக்கிள் எல்லாம் போக வச்சிட்டீங்களா? போயிட்டு வரேன் மக்காஸ். பாய். Cheen tabak dum dum. 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 வருமும் இல்ல கருமம்.